இத ஆரம்பிச்சலுக்கிட்டீங்களா? நம்ம இதோட முடிச்சிருந்தோமா, அதுலேருந்து கன்டின்யூ பண்ணலாம். ஜிம்மி நம்ம வந்து ஷாக்கா இருந்திருப்பாங்க. இதோட முடிச்சிருந்தேன். வாங்க கதைக்குள்ள போலாம். அம்மா அப்படியே செம்ம ஷாக்ல இருக்காங்க. ஜிம்மின அப்படியே கத்தி கூப்பிடுறாங்க. "ஜெமன்" அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பிட்டாங்க. ஜிமின் அலறிச்சு உட்காந்துட்டு, "என்னம்மா? ஏம்மா கத்துன? என்னாச்சு?" "அம்மா, இங்க என்ன நடக்குது? அம்மா இந்த பையன் யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்பதான் புரியுது. ஐய்யய்யோ! இப்ப என்ன பண்றது? என்ன சொல்லி சமாளிப்பேன் அம்மாவ? அது அம்மா யாருன்னு கேட்டேன். ஒழுங்கா பதில் சொல்றியா? என்ன வேணும்? அது 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 அம்மா வந்து அது அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டு இருக்கான். ஜிம்மின்னு வந்து ஜங்குக் பார்த்துட்டு, "ஆன்ட்டி நான் நான் வந்து அ அது ஃப்ரெண்டு இவனோட ஃப்ரெண்டு." "ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுனா வெளிய வச்சுக்கணும். அது என்ன ரூம்பு வரைக்கும்? அது என்ன ஒண்ணா படிக்கிறீங்க? என்ன கோலத்துல இருக்கு பெட்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்துறாங்க, திட்டுறாங்க. ஜிமினி ஜங்குக்கும் போட்டு ஜிமின் வந்து அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நான் சரி பண்ணிடுறேன்." "என்ன சரி பண்ணிடுறேன்? இல்லை என்ன நடக்குது? உங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஆ சொல்லுங்க, ஏதாவது மறைக்கிறீங்களா 2 பேரும்?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கேட்குறாங்க. ஜிமினுக்கு என்ன பண்ணுறது, என்ன சமாளிக்கிறதுனே தெரில. அப்படியே திக்கி திணறான். "இல்லைம்மா, அது அது வந்து ஜெமன், நீ ஏதோ மறைக்கிற, ஒழுங்கா சொல்லிடு." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின வந்து கோவமா கத்துறாங்க, திட்டுறாங்க ஜிமின போட்டு. ஜங்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஜங்குக்கு எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றான் ஜிமின் அம்மாட்ட. ஆனா ஜிமின் அம்மா வந்து திட்டி விட்டுறாங்க. "ஜங்குக், நீ இப்ப போறியா? உங்க வீட்டுக்கு போறியா? இல்ல உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி நான் சொல்லவா?" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமா திட்டி விட்டுறாங்க. ஜங்குக்கும், "இல்லாட்டி நான் போயிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்துட்டு ஒரு மாதிரியா பார்த்துட்டு தான் போறான். ஜிமினுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஜிமின் அம்மா வந்து, "ஜிம்மன் உன்கிட்ட தான் கேட்குறேன், அங்க என்ன பார்வை? சொல்லு, உனக்குள்ள என்ன நடக்குது? என்ன மறைக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமா கேட்குறாங்க. ஜிம்மின் அம்மா வந்து ஜிம்மினு கொஞ்ச நேரத்தில் கடுப்பாயிட்டு, "அம்மா அவனை எதுக்கும்மா நீ இப்போ திட்டின?" "ஆமாம்மா, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், புரியுதா? இங்கே பாரு, எனக்கும் அவனுக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு." "என்னடா சொல்கிற? என்ன பேசுகிற நீனு? இது உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமில்ல? இதெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. அவருக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலாட்டா எனக்கு என்ன? எனக்கு எதை பற்றி கவலை இல்லை. இது என்னோட லைஃப் மேட்டர், நான் பார்த்துக்கிறேன். என்ன நீ அவனை திட்டுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி வேலை பண்ண நான் அம்மா கூட பார்க்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு செம கோவமாக திட்டி விட்டுட்டு போயிடுறான் ரூமை விட்டு. ஜிம்மின் வந்து ஒரு மாதிரி அப்செட்டாக உட்காந்துருக்காங்க. வந்து அப்படியே வீட்டை விட்டு அழுதுட்டே ஒரு மாதிரியே போகிறான் அப்செட்டாகவே. ஜிமின் வந்து கூப்பிடுறான், "டேய் ஜங்குக்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஜங்குக்கும் திரும்பி பார்த்துட்டு, என்னாச்சம்மா, நான் போகிறேன் வீட்டுக்கு, அம்மா திட்டுவாங்க, நான் போகிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா இது பண்ணுறான், தயங்குறான், ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜுக்கு போகிறான். ஜிமின் வந்து உடனே ஹக் பண்ணிட்டு, "சாரிடா, எங்கள் அம்மா அந்த மாதிரி பேசுனதுக்கு சாரி, என்னை மன்னிச்சிரு, எங்கள் அம்மாவுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்." "இல்லை ஜிம்மன், அம்மா கரெக்டாக தானே சொல்கிறாங்க, நான் எதுக்கு, அது தப்பு தானே, நான் ரூமுக்கு வந்திருக்கக்கூடாது, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா அழுகவே ஒரு மாதிரியா ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஜிமின் வந்து கன்ஃபர்ட் பண்ணுறான் ஜங்குக்க. "டேய் டேய் அழுகாதடா." "இல்லை, நான் தான் லூசுத்தனமா நீ ஃபீல் பண்ணுறேன்னு நினச்சி எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சா, அதான் உன்னை சமாதானப்படுத்தலான்னு நான் வந்தேன். ஆனால் இப்படி இப்படி பிரச்சனை ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். நான் போகிறேன் ஜெமி." அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு போயிடுறான். நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவனும் அங்கேயே அழுதுகிட்டே நிற்கிறான் ஜங்குக் போகிறதட்டையும். ஜிமினு கொஞ்ச நாள் போகுது. ஜங்குக் வந்து ஜிம்மிட்ட சரியாகவே பேசவே மாட்டான். ரொம்ப அவாய்ட் பண்ணுவான் ஜங்குக்கு ஜிம்மினை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜிமின் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுவான், ஜங்குகிட்ட சொல்லி புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, பேசி புரிய வைப்போம், புரிஞ்சுப்பான் சொல்லிட்டு எவ்வளவோ பேச ட்ரை பண்ணுவான். ஆனால் நம்ம ஜங்குக்கு அவாய்ட் பண்ணிட்டு தான் போவான் ஜிம்மினை. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கும். வந்து காலேஜில் தான் இருக்கான் இப்போது. அப்செட்டாக உட்காந்துருக்கான் கிளாஸ் ரூமில். ஜிமின் வந்து பார்த்துட்டு, "என்னதான் இவனுக்கு ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுறான்?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஜங்குக் பக்கத்தில் வந்துட்டு, "ஜங்குக், டேய் மோச்சி பையா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் ஜிமின் வந்து. ஜங்குக்கும் அப்படியே மெதுவாக தலையை அதாவது நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்துட்டு, "செம்ம, நீங்கள் என்ன பண்ணுற? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. என்னை ஏன் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க? அம்மா சொன்னதுக்கா நீ அவாய்ட் பண்ணுற என்ன?" "இல்லை, அது அது
நம்மளுக்கு நம்மளுக்கு வேண்டாமே. நம்ம எப்பவும் போலயே இருக்கலாம். டேய் என்னடா பேசுற? அடிச்சிருவேன் ஜங்குக். ஜங்குக் வேண்டாம். இங்க பாரு. நீ என்னோட லவ்வர்டா. நீ என்னோட ஒய்ஃப்டா. நான் முடிவு பண்ணிட்டேன். உன்னை தான் நான் மேரேஜ் பண்ணிட்டு வாழ்க்கையை வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். இங்கே பாரு உன்னை யாருக்கும் நான் விட்டும் கொடுக்க மாட்டேன். புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக ஜிமின் வந்து ஜங்குகிட்ட கத்துறான். ஜங்குக்கு வந்து இல்லை ஜிம்மன், நான் சொல்கிறத கேளு. இதெல்லாம் வேண்டாம். நம்ம எப்பவும் போல் எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்துக்கலாம். இந்த லவ்வு இந்த மாதிரி நம்ம நினச்சோம்னா அப்புறம் உனக்கு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வரும்ல. என்னால் எது கஷ்டம் வந்துச்சுன்னா என்னால் தாங்க முடியாது ஜிம்மன். நீ கஷ்டப்படுறது என்னால் தாங்க முடியாது. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்லிட்டு போகலான்னு போகும்போது கரெக்டாக ஜிமின் வந்து ஜங்கு கையை பிடிக்கிறான். என்னடா பேசுகிற? நான் எப்படி அவனை விட்டு கொடுப்பேன்? இங்கே பாரு, சத்தியமாக சொல்கிறான், உன்னை எவனுக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எவனாவது உன்னை தொடரணும்னு நினச்சா, உன்கிட்ட பேசணும்னு வந்தால் அவனையும் கொல்லுவேன். நான் கண்டிப்பாக கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக ஜிம்மன் வந்து சொல்கிறான். ஜங்குக்கு வந்து ஜிம்மன் பக்கத்தில் வந்துட்டு, ஏன் ஜிம்மன் ஏன் இப்படி நடந்துக்கிற? நீ தான் இல்லாத காரணம். இங்கே பாரு, இனிமேல் இப்படிலாம் பண்ணாத. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ இப்படி பண்ணுறனால என்னால் எதுவுமே பண்ண முடியல தெரியுமா? சரியா, நான் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறேன். உன்னை பற்றி தான் நான் எப்போ பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா ஜிமின் வந்து ஃபீல் பண்ணிட்டு பேசுகிறான். ஜங்குக்கு நல்லாவே புரியுது. டக்குன்னு வந்து ஜங்குக்கு வந்து ஜிமினை ஹக் பண்ணிட்டு, சாரி ஜிம்மா, நான் அதாவது தப்பாக பேசியிருந்தா சாரி, உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்ல. இல்லைடா, நான் தான்டா உன்னை இல்லை நான் தான் அப்படி சொல்லிட்டு மாற்றி இருக்கு. சரி ஓகே, நாம் 2 பேருமே சேர்ந்து தான் தப்பு பண்ணோம். இதே மாதிரி இன்னும் தடவை தப்பு நடக்கக்கூடாது. ஓகேவா ஜங்மேன்? ஓகேடா ஜங்குக்கா. வந்து ஜங்குக்கு கூப்பிடுறான். டேய் ஜங்குக். சொல்லு ஜங்கன். என்ன? ஐ லவ் யூ ஜங்குக். இதை கேட்டானா அப்படியே ஷை மூமெண்ட் பண்ணுறான். ஜம்மி பார்த்துட்டு இப்படி ஷை ஆகுற ஜம்மன் போடாங்கன்ட்டு அங்கே வந்து ஜிமினை ஹக் பண்ணிட்டு, என்னோட டக்குன்னு ஹக் பண்ணிட்டேன். இரு, நான் எதுக்கும் ஹக் பண்ணேன் நான் சொல்கிறேன். சரி சொல்லு. என்ன? ஐ லவ் யூ ஜம்மன், லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு காதில் சொல்கிறான். ஜங்குக்கு வந்து ஜிமின் காதில் லவ் யூ ஸோ மச்டா பொண்டாட்டி, ஜங்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் லவ் யூ ஸோ மச் சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேருமே. கொஞ்சம் ஹக் அப்டேட் பண்ணிட்டு ஜிமினை பார்த்துட்டு டக்குன்னு இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணுறான். அப்படியே ஜிமினும் பேக் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிக்கிற போது கரெக்டாக யாரோ உள்ளே வேற யார் இல்லை, நம்ம தயாங் தான். இதை பார்த்தோன்னா அப்படியே செம்ம ஷாக்கில் நிற்கிறான். அதோட இந்த எபிசோட் முடியுதே. 5வது எபிசோடில் பார்க்கலாம் ஜிமினும் ஜங்குக்கும் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்புற டைம் வந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் அழுத்திங்க. லவ் யூ, சரங் யூ, புகுச்சிப்பூ, பாய்.